அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலிஹில் கரீம் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் இலா யௌமித்தீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வஅலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுல் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வஅலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுல் மஜீத். புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாமும் சலவாத்தும் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவரை பின்பற்றி வாழ்ந்த தோழர்கள் மற்றும் தோழியர்கள் மீதும் இந்த ஜும்மா தொழுகைக்கு வந்த நண்பர்கள் மீதும் உங்களின் மீதும் என் மீதும் இறைவனுடைய அருளும் பாக்கியமும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று சொல்லிக்கொண்டு எனது ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். பக்ரீத் முடிந்தது, பள்ளிக்கூடங்கள் ஆரம்பமாகிவிட்டன. கல்கத்தாவில் குர்பானி கொடுக்க முடியவில்லை. மீண்டும் அமெரிக்கா ஈரான் போர் தொடங்கியது. எது நடந்தாலும் நாங்கள் இந்த ஒரு வாரத்தில் கறியை வச்சு சாப்பிடுவோன்ற நிலைமையில் இன்றைக்கு தமிழக முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். இந்த வாரத்திலேருந்து ஜும்மாவில் குழந்தைங்க காணோம் இல்லையா? திரும்ப அடுத்த மே மாதம் ஜும்மாவில் பார்க்கலாம் குழந்தைங்க. அந்த ஒரு மாதம் இருக்கும், அந்த 3 வாரம் 4 வாரம் இருக்கும், அதுக்கப்புறம் போயிடும். பேரண்ட்ஸ் எல்லாம் எந்த காலேஜில் அட்மிஷன் பண்ணணும், எந்த ஸ்கூலில் எந்த சப்ஜெக்ட் எடுக்கணும், இதில் ரொம்ப பிஸி ஆகிட்டாங்க. ஆகவே இந்த ஓட்டத்தில் இந்த கல்வி முறை நம்ம எப்படி ஆளாக்கி உள்ளது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இன்றைய காலத்தில் உள்ள குழந்தைகளை ஜாம்பிக்களாக உருவாக்கி உள்ளது இந்த கல்வி முறை இல்லையா? மொபைல் ஃபோன் அடிமைகளாக அவர்களை மாற்றி உள்ளது. நம்மளை பார்த்து நீங்கள் பூமர், நீங்கள் கிரிஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் இன்றைக்கு குழந்தைகளிடம் இருக்கின்றன. ஒரு ஆய்வறிக்கை, ஒரு ரிப்போர்ட் சொல்லுது, 5 வருடத்தில் ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு பைத்தியம் இருக்கும். அந்த பைத்தியம் தான் பைத்தியம் என்பதை உணராமலே அந்த குழந்தைகள் வாழும். அப்பேற்பட்ட ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும். அதை அவர்கள் உணரவே மாட்டார்கள். அடுத்த 5 வருஷத்தில் சைக்காலஜி பெரிய பூமிங் மார்க்கெட்டாக மாறப்போகிறது என்றெல்லாம் இன்றைக்கு ஆய்வறிக்கைகள் சொல்லுகின்றன. என்னை பொறுத்தவரை உலக கல்வி, மார்க்க கல்வி என்றெல்லாம் இஸ்லாத்தில் கிடையாது. நபிகளார் அவர்கள் அப்படி சொல்லவும் இல்லை. மாறாக பயன் தரும் கல்வி, பயனில்லாத கல்வி, இப்படித்தான் இஸ்லாத்திலே சொல்லப்படுகிறது. மனித குலத்துக்கு பயன்படுகின்ற எல்லா கல்வியுமே இஸ்லாமிய கல்விதான். ஒருமுறை நபிகளார் அவர்கள் தங்களுடைய 2 கரங்களை ஏந்தி இவ்வாறாக பிரார்த்தனை செய்தார்கள், யா அல்லாஹ், பலன் தராத கல்வியை விட்டும் என்னை காப்பாற்று என்று துவா செய்தார்கள். ஆகவே எந்த ஒரு சமுதாயம் தனது பண்புகளை தானே மாற்றிக்கொள்ளாதவரை அல்லாஹ்வும் நிச்சயமாக அவர்களை மாற்றுவதில்லை. அத்தியாயம் 13 வசனம் 11. இது சமுதாயத்துக்கு மட்டுமல்ல, எந்த ஒரு தனி மனிதன் தன்னை மாற்றிக்கொள்ளாதவரை அல்லாஹ்வும் அவனை மாற்றுவதில்லை. எந்த ஒரு ஆணும் தன்னை மாற்றிக்கொள்ளாதவரை அல்லாஹ்வும் மாற்றுவதில்லை. எந்த ஒரு பெண்ணும் தன்னை மாற்றிக்கொள்ளாதவரை அந்த பெண்ணை அல்லாஹ் மாற்றுவதில்லை. ஆகவே ஒரு சமூகத்தின் நாகரிகத்தை அழிக்க 3 வழிகள் உள்ளன. ஒன்று, குடும்பங்களை சீர்குலைத்தல். 2வது, பயனுள்ள கல்வியை இல்லாமல் செய்தல். 3வதாக, முன்மாதிரிகளையும் மூல ஆதாரங்களையும் இல்லாமல் செய்தல். குடும்பங்களை சீர்குலைக்க வேண்டுமா? தாயின் பங்களிப்பு இல்லாமல் செய்யுங்கள். குடும்ப தலைவி என்று சொன்னாலே வெட்கப்பட வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு நிலைமையும் நீங்கள் உருவாக்கிவிட வேண்டும். பயனுள்ள கல்வி இல்லாமல் செய்ய வேண்டுமா? சமூகத்தில் ஆசிரியருக்கு உள்ள முக்கியத்துவத்தை இல்லாமல் ஆக்கிவிடுங்கள். அவருடைய அந்தஸ்தை குறைத்து மாணவர்கள் கேலி செய்யும் அளவுக்கு செய்து விடுங்கள். முன்மாதிரிகளை வீழ்த்த வேண்டுமா? அறிஞர்களை குறை காணுங்கள். அவர்கள் மீது சந்தேகங்களை ஏற்படுத்தி கொண்டே இருங்கள். அவர்களின் மதிப்பை கொச்சைப்படுத்துங்கள். அவர்களை செவிமெடுக்கவோ பின்பற்றவோ யாரையும் விட்டுவிடாதீர்கள். அப்படி செய்யும் போது உணர்வு பூர்வமான தாயும் இல்லாமலாகி, நல்ல ஆசிரியரும் இல்லாமலாகி, முன்மாதிரியும் மூல ஆதாரங்களும் வீழ்ச்சியுறும் போது மதிப்புமிக்க தலைமுறை இல்லாமல் அழிந்து போய்விடும் என்று சொன்னார்கள். ஆகவே இன்றைய கல்வி திட்டத்தில் உள்ள சிலபஸில் பார்த்தீங்கன்னா கல்வியும் இல்லை, சிலபஸும் இல்லை அப்படின்ட்டு தான் சொல்லலாம். ஸ்கூலுக்கு வெளியே வாழ்க்கையில் சோதனைகள் என்ற பரீட்சை வரும்போது சிலபஸ் வைஸாக அந்த பசங்களுக்கு வராதுங்க இல்லையா?
ஆகவே ஒரு கவிஞன் சொல்றான், இன்றைய ஸ்கூல் பசங்க இன்னைக்கு எப்படி இருக்காங்கன்னா, ஒரு சீனரியை வரைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா ஒரு மலையை வரைவாங்க, ஒரு மரத்தை வரைவாங்க, அல்லது ஒரு சூரியனை வரைவாங்க, 2 பறவைகளை வரைவாங்க. இவ்வளவுதான் அவங்களுடைய கிரியேட்டிவ் திங்கிங் உருவாகக்கூடிய இந்த நேரத்தில் கிரியேட்டிவ் திங்கிங்கை கேவலப்படுத்துகின்ற விஷயங்கள் இந்த ஸ்கூல்ல இன்னைக்கு நடக்குது. ஒரு ஃபேக்டரியுடைய கன்வேயர் பெல்ட்லேருந்து வெளியே வருவது போல மாணவர்கள் வருகிறார்கள். ஒரு ஃபேக்டரியுடைய கன்வேயர் பெல்ட்டில் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் எப்படி வருமோ, ஒரு கூல்ட்ரிங்க்ஸில் ஒரே சரக்கு தான், ஆனால் பேர் மட்டும் மாறி இருக்கும். அதுபோல் ஸ்கூலுடைய பேர் மட்டும் மாறி இருக்கும். ஆனால் குழந்தைகள் வருகின்ற போது வெளியே ஒன்றும் இல்லாமல் ஒரே மூடி, ஒரே லேபிள், அப்படியே ஒரே மாதிரியாக தான் வராங்க. எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆகவே எக்ஸலன்ஸ் வேல்யூ சிஸ்டமுக்கு பின்னாடி போனால் சக்சஸ் கிடைக்கும், பணம் கிடைக்கும் என்பதை சொல்லித்தராமல் வெறும் அவர்களை வெறியேற்றக்கூடிய மார்க்கின் அடிப்படையில் நீங்கள் வாழுங்கள் என்று இன்றைக்கு இந்த கல்வி முறை சொல்லிக் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். எப்படி சொல்றாங்கன்னா, ஸ்கூல்ல லைஃப் இஸ் த ரேஸ், நீங்க அந்த ரேஸ்ல ஓடிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா நீங்க விழுந்தீங்கன்னா உங்களை பின்னாடி வந்தவன் கால் மேரி மிதிச்சிட்டு போயிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆகவே இன்றைக்கு இப்படியாகத்தான் கல்வி முறை உள்ளது. ஐன்ஸ்டீன் சொன்னான், நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார், பிறக்கின்ற குழந்தைகள் அனைத்தும் தூய்மையில் தான் பிறக்கின்றன என்று சொன்னார். ஐன்ஸ்டீனும் இதே கருத்தை தான் சொன்னான். இன்றைக்கு ஐன்ஸ்டீன் சொன்ன கருத்து என்ன தெரியுமா? இந்த கல்வி முறை முட்டாள்களை தவிர வேற எவரையும் உருவாக்கவில்லை. காரணம், மீனை மரத்தில் ஏறு என்று இந்த கல்வி முறை சொல்லி தருகிறது என்று சொல்கிறார்கள். யானையை பறக்கும்படி சொல்கிறார், அதான் ரைம்ஸ்லேயும் சொல்லி கொடுக்குறாங்க. ஆகவே சிங்கத்தை புல் தின்ன சொல்கிறது. இப்பேற்பட்ட கல்வி முறையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குழந்தைகள் ஜாம்பிகளாக மாறிக்கொண்டிருக்கின்றன. கொஞ்சம் பின்னோக்கி சென்றால் அல்லாஹ்வும் நபிகளாரும் நமக்கு கற்றுத்தந்த கல்வி முறை என்ன? ஒவ்வொருவரின் திறமையை கண்டறிந்து அந்த திறமைக்கேற்ற கல்வி அமைப்பை நபிகளார் அவர்கள் ஏற்படுத்தினார்கள். வேல்யூ ஆடட் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய அதோடு சேர்ந்து லேர்னிங் பை எக்ஸாம்பிள். தொழுகை என்றால் அதை செய்து காண்பித்தார்கள், வியாபாரமா அதை செய்து காண்பித்தார்கள், குடும்ப வாழ்க்கையை அதனை வாழ்ந்து காண்பித்தார்கள். லேர்னிங் பை எக்ஸாம்பிள் என்று சொல்கிறோமே, அதை செய்தார்கள். டிரான்ஸ்ஃபர்மேஷன் நாட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய நோக்கம் அறிவு கொடுப்பது மட்டுமல்ல, மாறாக மனிதரை மாற்றுவது என்ற ஒரு கல்வியை நபிகளார் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அதன் மூலமாக மது ஒழிக்கப்பட்டது, குலப்பிரிவு சண்டை ஒழிக்கப்பட்டது, சஹாபாக்கள் தலைச்சிறந்த மனித புனிதர்களாக இந்த உலகத்தில் உருவானார்கள். இன்டராக்டிவ் லேர்னிங் என்று சொல்லக்கூடிய கேள்வி கேட்டு சஹாபாக்களிடம் பதிலை வாங்குவார்கள். கிரிட்டிக்கல் திங்கிங் என்று சொல்லக்கூடிய அதனை நபிகளார் அவர்கள் உருவாக்கினார்கள். தனி மனிதர் அடிப்படையில் அவர்கள் அப்ரோச் செய்வார்கள். ஒருவருக்கு என்ன உபதேசம் வேண்டுமோ அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் அவருக்கு தகுந்தாற்போல் சொல்வார்கள். ஒரு முறை நபிகளாரிடம் ஒருவர் வந்து கேட்கின்றார், நான் விபச்சாரம் செய்யலாமா என்று கேட்கின்றார். சஹாபாக்கள் எல்லாம் கோவப்பட்டார்கள். நபிகளார் சொன்னார்கள், இதை உன்னுடைய தாயிடம் செய்வாயா என்று கேட்டார்கள். இல்லை என்று தலையாட்டினான். உன்னுடைய தங்கையிடம் செய்வாயா என்று கேட்டார்கள். இல்லை என்று வேகமாக தலையாட்டினான். அப்படி என்றால் மற்றவர்களிடமும் செய்யாதே அப்படின்னு சொன்னார்கள். இன்னொரு முறை ஒரு இளைஞர் வந்து நானும் போருக்கு வருகிறேன் என்று சொல்லும்போது அவரிடம் சொன்னார்கள், உனக்கு தாயும் தந்தையரும் இருக்கிறாரா, நீ அவர்களுக்கு போய் பணிவிடை செய் என்று சொன்னார்கள். இன்னொரு முறை ஒரு சஹாபா வந்து கேட்கிறார், எனக்கு ஏதேனும் ஒரு அறிவுரை சொல்லுங்கள் என்று சொன்னால், நீ அல்லாவின் மீது நம்பிக்கை கொள், மறுமையின் மீது நம்பிக்கை கொள், அதிலே உறுதியாக தொழுகை நிலைநாட்டு என்று சொன்னார்கள். இன்னொரு முறை ஒரு தோழர் வந்து கேட்கிறார், அவரிடம் எனக்கு ஒரு உபதேசம் சொல்லுங்கள் என்றால், நீ கோவப்படாதே என்று சொன்னார்கள். மீண்டும் கேட்டார், நீ கோவப்படாதே என்று சொன்னார். ஆகவே அவர்களுடைய உளவியலுக்கு தகுந்தாற்போல் அந்த கல்வி முறையை நபிகளார் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்தார்கள். கிராஜுவல் டீச்சிங் என்று சொல்லக்கூடிய படிப்படியாக கற்பித்தல். ஒரே நேரத்தில் எல்லாமே இல்லையா, படிப்படியாக 23 ஆண்டுகளாக அவர் கற்பித்தார்கள். ப்ரியாரிட்டி பேஸ்ட் எஜுகேஷன் என்று சொல்கிறோம். தௌஹீத், படைத்த இறைவன் யார் என்பதை தெல்ல தெளிவாக மக்களுடைய உள்ளங்களில் அவர் பதிய வைத்தார். there is no doubt என்று சொல்வார்கள். மிகுந்த ஒரு பனித்துளியை போல அந்த தௌஹீதை கொள்கையை அவர்கள் பதிய வைத்தார்கள். அதற்கு தேவைப்படுகின்ற ஈமான் என்ற இறை நம்பிக்கையை ஊட்டினார்கள். அதற்கு தேவைப்படுகின்ற அஹ்லாக் என்ற குணநலன்களை அவர்கள் ஊட்டினார்கள். இதற்கு தேவை நீங்கள் ஆழமாக படிக்க வேண்டும். அவ்வாறு நீங்கள் ஆழமாக படிக்கின்ற போது உங்களுடைய தன்னம்பிக்கையும் உங்களுடைய இறை நம்பிக்கையும் மிகவும் ஸ்ட்ராங் பாண்டிங் என்று சொல்கிறோமே, மிகவும் உறுதியாக இருக்கும் என்று சொன்னார்கள். ஆகவே நபிகளார் உருவாக்கிய மாணவர்கள் மிகச்சிறந்த அறிஞர்கள், மிகச்சிறந்த தலைவர்கள்,
மிகச்சிறந்த வியாபாரிகள், மிகச்சிறந்த போராளிகள், மிகச்சிறந்த மனித புனிதர்கள், மிகச்சிறந்த ஆசிரியர்கள் என்று அவர் உருவாக்கி வைத்து சென்றார்கள். இன்றைக்கு நமக்கு தேவைப்படுவது 40% தீனு, 40% உலக கல்வி, 20% ஸ்கில்டு டெவலப்மெண்ட்னு சொல்கின்றோமே, ஏதாவது ஒரு கைத்தொழிலை கற்றுக்கொள்ளுகின்ற கல்வி இன்றைக்கு நமக்கு தேவைப்படுகிறது. ஆனால் இன்னைக்கு பெற்றோர்கள் செய்யக்கூடிய காரியம் என்ன? மார்க் மட்டும் எடுத்தா போதும் என்ற சூழ்நிலை இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்திலும் வந்திருக்கிறது. பெரியவன் ஆயிட்ட பிறகு தீன்லாம் கற்றுக்கலாம், இப்போ தேவையில்லை, இப்போ எதுவுமே தேவையில்லை. பெரியவனான பிறகு நீங்கள் தீனை கற்றுக்கொள்ளலாம். மொபைல் ஃபோனே ஒரு பேபி சிட்டர் போல இன்னைக்கு ஆக்கிட்டாங்க யங்ஸ்டர்ஸ் கிட்ட. ஒரு பேபி சிட்டருக்கு எப்படி ஒரு குழந்தை உட்கார்ந்த இடத்துலயே இருக்குமே, அது போல இன்றைக்கு இளைஞர்கள் ஆகிவிட்ட ஒரு நிலைமையை பார்க்கின்றோம். பேரண்ட்ஸ் எதையுமே கண்டு கொள்ளாத பேரண்ட்ஸாக இன்னைக்கு பெற்றோர்கள் மாறி இருக்கிறார்கள். வெயிலில் போய் விளையாடாத அப்படின்னு சொல்லக்கூடிய பல பெற்றோர்களை நான் பார்த்துருக்கிறேன். வெயிலில் போய் விளையாடாத, என்னங்க வெயில் என்னங்க எதிரியாங்க? ஆகவே இவற்றை எல்லாம் இன்றைக்கு சிறைத்தது லார்ட் மெக்காலே என்ற கல்வி முறை. லார்ட் மெக்காலே என்ற ஒரு லார்டுனா யாருங்க? லார்டுனா யாரு? இறைவன், கடவுள் என்று சொல்கிறோம். இதைத்தான் ஃபிரௌனும் சொன்னான். தன்னை கடவுள் என்று சொன்னான். நான் தான் அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அவனை நாம் வெறுக்கிறோமா இல்லையா? அவருடைய வரலாற்றிலிருந்து நாம் படிப்பினை பெறுறோமா இல்லையா? ஆனால் அதே ஒருவன் லார்ட் மெக்காலே, நான் கடவுளுடைய கல்வியை நான் கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுடைய பேரை வச்சுக்கிட்டு ஒரு கல்வி முறையை திணிச்சு இருக்கான். நம்மளும் அதை கண்டுக்காம இந்த 200 வருஷமா அந்த கல்வி முறையில நீங்களும் நானும் எல்லாரும் டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இது எப்படி? அல்லாவுக்கு எதிரான ஒரு கல்வியை லார்ட் மெக்காலே என்ற பேர்ல அவன் உள்ள கொண்டு வந்திருக்கான். அதனையே நாம் உணராமல் 200 வருஷமாக இந்த கல்வியை நாம் பின்பற்றுகிறோம் என்றால் நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த கல்வி முறை என்ன செய்தது? அவன் என்ன நினைக்கிறானோ அதை செய்தது. தன்னுடைய தாய்மொழியை விட ஆங்கில மொழிதான் உயர்ந்தது என்கின்ற எண்ணத்தை நம்மிடம் வர வைத்தது. அவன் என்ன ஃபுட்டு சொல்றானோ அதனை இன்றைக்கு சாப்பிட்றதுக்கு பசங்க ரெடியா இருக்காங்க இல்லையா? பசங்க இன்னைக்கு பிரெஞ்சு ஃப்ரைஸு, கேஎஃப்சி சிக்கனு, பர்கரு, பீஸா அவனுடைய கல்வி முறையின் மூலமாக அவன் கொண்டு வந்தான். மவுண்ட் பேட்டன் பிரபு கிட்ட சொன்னான், நான் ஒரு கல்வி திட்டத்தை வைத்திருக்கின்றேன். அவனுக்கு பேர் ராமசாமியா இருக்கட்டும், குப்புசாமியா இருக்கட்டும், அப்துல்லாவா இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், நான் கொண்டு வருகின்ற கல்வியின் முறையின் மூலம் நான் என்ன சொல்றேனோ அதை தான் சிந்திப்பான். நான் எந்த கல்வியை கொடுக்குறேனோ அதுதான் படிப்பான். நான் எந்த மொழி சிறந்தது என்று சொல்றேனோ அதை தான் ஃபாலோ பண்ணுவான். நான் எந்த கலாச்சாரத்தை இன்ட்ரடியூஸ் பண்றேனோ அதை தான் ஃபாலோ பண்ணுவான். நான் எந்த உணவு முறையை சொல்றேனோ அதை தான் அவன் எடுத்துப்பான். இது இன்னைக்கு நடக்குதா இல்லையா? ஆகவே இதன் மூலம் இன்றைக்கு குடும்பங்களுடைய நிலைகள் மாறியுள்ளன, கலாச்சாரம் மாறியுள்ளது, குழந்தைகளுடைய கல்வி முறை ஒழுக்கங்கள் மாறியுள்ளன. இதற்கு முன்னாடி இந்த 200 வருடத்திற்கு முன்னாடி குருகுல கல்வி இருந்தது, மதரசா கல்வி இருந்தது, தமிழ் வழி கல்வி இருந்தது, பாரம்பரிய கல்வி இருந்தது. மேலும் கணிதம், மருத்துவம் எல்லாம் நமது நாட்டுக்குரிய பாரம்பரிய கல்வி முறைகள் இருந்தது. இவை எல்லாம் இந்த மக்காலேயுடைய கல்வி முறை அழித்தது. இன்னைக்கு அல்லாஹ்வுடைய பெரிய கருணை, மதரசாக்கள் இன்றைக்கும் உயிரோடு ஏதோ குத்துயிரும் குயிலுருமா வாழ்ந்துட்டு இருக்கு. சத்துணவு திட்டம் மாதிரி தான் மதரசா, பெரிய வித்தியாசம் எல்லாம் கிடையாது. சத்துணவு திட்டம் மாதிரி தான் இருக்கு, ஆனா அல்லாஹ் உயிரோட வச்சிருக்கான். ஆகவே அந்த மதரசா கல்வி திட்டம் என்ன செஞ்சது? நல்ல வியாபாரிகளை உருவாக்கியது. மெக்காலேயுடைய கல்வி முறை வெறும் அடிமைகளை உருவாக்கியது. இன்னைக்கும் ஃபைலுக்கு பதிலாக லேப்டாப் வந்திருக்குங்க. இன்னைக்கும் அமெரிக்கன் கம்பெனிக்கும், பிரிட்டிஷ் கம்பெனிக்கும், யூரோப்பியன் கம்பெனிக்கும் வேலை செய்கின்ற இளைஞர்கள் தான் இன்றைக்கும் சாஃப்ட்வேர்ல இருக்காங்க, ஐடியில் இருக்காங்க. பெரிய வித்தியாசம் எல்லாம் கிடையாது. ஃபைல் மாறிச்சு, ஃபைலுக்கு பதிலாக லேப்டாப் வந்திருக்கு. ஆகவே மெக்காலேயுடைய கல்வி திட்டம் நமக்கு நல்ல கல்வியை கொடுப்பதில்லை. நல்ல ஞாபகம், இதை போய் நீங்க இன்னைக்கு ரிசர்ச் பண்ணி பாருங்க. மாறாக சமுதாயத்தினுடைய முதுகு தண்டையே உடைத்து விடுவது, நம்முடைய கலாச்சாரத்தையே உடைத்து விடுவது, நம்முடைய ஒழுக்க மாண்புகளை உடைத்து விடுவது. இதைத்தான் இன்றைக்கு மிக அழகாக கத்தியின்றி ரத்தமின்றி இவர்கள் செய்து முடித்தார்கள். நாமும் அதற்கு பலிகடாவாக இருக்கிறோம் இல்லையா? இன்னைக்கு குழந்தைகள் சந்திக்கின்ற பல்வேறு உளவியல் பிரச்சனைகள் என்ன? குழந்தைங்கிட்ட போய் கேட்டு பாருங்க. இன்னைக்கு ஆண் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ட்ரக்ஸ் ஈஸியா கிடைக்குதா இல்லையா? இன்னைக்கு ஸ்கூல்ல பல குழந்தைகள் இன்னைக்கு சொல்றாங்க, ஒவ்வொரு ட்ரக்ஸ் பேரையும் நமக்கே தெரியாதுங்க,
ஒரு வாரத்தில் ஒரு ட்ரக்ஸ் பேர்னா அடுத்த வாரத்தில் இன்னொரு ட்ரக்ஸ் பேர் சொல்கிறாங்க ஆம்பளை பசங்க. இது ஸ்கூலில் காலேஜில் சர்வசாதாரணமாக கிடைக்கின்றது. பெண் குழந்தைங்களுக்கு ஏற்படுகின்ற அழுத்தம் என்ன? நீங்கள் நினைச்சிட்டு இருக்கலாம் கேர்ள்ஸ் ஸ்கூலில் தான் வந்து நாங்கள் படிக்க வைக்கிறோம். பெண் குழந்தைகள் சொல்கிறார்கள் எங்களுக்கு காதல் செய்ய வேண்டும் என்கின்ற அழுத்தத்தை அந்த குழந்தைகள் கொடுக்கிறார்கள். கூட படிக்கிற குழந்தைங்க கேட்குறாங்களாம், இல்லைன்னா நீ லெஸ்பியனா அப்படின்னு சொல்லி கேட்க. லெஸ்பியனா எவ்வளோ பெரிய வார்த்தை! அந்த குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுத்தது யாரு? 300 நாள் நீங்கள் ஸ்கூலில் 8 மணி நேரம் குழந்தைங்களை விடுறீங்க, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து 2 மணி நேரம் சோசியல் மீடியா அவங்களை வந்து ஆட்கொண்டு இருக்கிறது. சம்மர் கிளாஸ் சொல்லிட்டு 10 நாள் 12 நாள் வந்து மதரசாக்கு அமுச்சு விட்டுட்டா எல்லாமே மாறிவிடுமா? இஸ்லாமிய ஒழுக்கங்கள் வந்து விடுமா? ஆகவே இதனை குறித்து நாம் சொல்ல வேண்டும். நமது முன்னோர்கள் நல்ல கல்வியுடன் அஹ்லாக் தீன் என்கின்றதை அவர்கள் முதலிலே வைத்தார்கள். ஸ்கில் டெவலப்மெண்ட்டை கொடுத்தார்கள். நல்ல கேரக்டர் உள்ள மனிதர்களை சமுதாயத்திற்கு கொடுத்தார்கள். ஆனால் இன்றைய கல்வி முறை யார் 95% எடுத்தானோ அவன் தான் நல்லவன். அஹ்லாக் இருக்கிற பையன்லாம் நல்லவன் கிடையாது. யார் 95% ஸ்டூடெண்ட் இருக்கானோ அவன் தான் நல்ல பையன். 40% எடுத்தா அந்த பையன், அந்த மாணவன் குப்பை மாணவன். இது நம்மளே சொல்றோம், நம்மளே வீடுகளில் சொல்கின்றோம். ஆகவே இப்பேற்பட்ட கல்வி முறை ஒருவேளை சஹாபாக்கள் இந்த காலத்தில் வாழ்ந்திருந்தால் இந்த கல்வி முறையின் மூலமாக அவர்களுக்கு என்ன வேலை திறமை கிடைச்சிருக்கும்? செக்யூரிட்டி வேலை தான் கிடைச்சிருக்கும். ஆகவே நாம் எப்படிப்பட்ட சமுதாயத்தில் வாழ்கிறோம் என்பதை ஒரு காகிதம் முடிவு பண்ணுது. ஒரு காகிதம், ஒரு சர்டிபிகேட் வந்து நம்முடைய மூளையை முடிவு செய்கிறது. நீங்க நல்ல நெஞ்சத்தொட்டு சொல்லுங்க, காலேஜ்ல சரியான முறையில் கம்யூனிகேஷன் ஸ்கில் சொல்லி தரப்படுகிறதா? எப்போ பேசணும், எப்படி பேசணும், எந்த இடத்தில் பேசக்கூடாது, எந்த இடத்தில் அமைதியாக இருக்க வேண்டும், இதை வந்து குர்ஆன் தெளிவாக சொல்கிறது. நபிகளாருடைய வரலாறுகளை நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு ஹுதைபியா உடன்படிக்கை இன்னைக்கு போய் படிச்சு பாருங்க. ஏன் நபிகளார் ஹுதைபியா உடன்படிக்கையில் ஏன் அமைதியாக இருந்தார், ஏன் பேசல? அதன் மூலமாக நடந்த புரட்சி என்ன? இதை எந்த காலேஜாவது சொல்லி கொடுக்குதா? ப்ராப்பர் சேல்ஸ் பத்தி எந்த காலேஜாவது சொல்லி கொடுக்குதா? நெகோசியேஷன் எப்படி செய்யறது, கோல்டு காலிங் மூலம் அப்பாயின்மெண்ட் எப்படி எடுக்கிறது, ரிஜெக்ஷனை எப்படி வந்து ஹேண்டில் பண்றது, லா ஆஃப் ஆவரேஜ் என்ன, ஃபினான்ஷியல் எஜுகேஷன் பத்தி எந்த காலேஜாவது சரியா தருதா? பணம் என்ன, பணம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன ரோல் பண்ணுது, பணத்தை சரியான முறையில் எப்படி சம்பாதித்து எப்படி சரியான முறையில் செலவு செய்வது, எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, இறைவன் கொடுத்த இந்த பணத்தை நான் எப்படி செலவு செய்வது, எந்த காலேஜாவது சொல்லி கொடுக்குதா? பவர் ஆஃப் பிசினஸ்ல ப்ராஃபிட் முக்கியம் இல்ல, ஹலாலான வேல்யூ ஆடட் சிஸ்டம் தான் முக்கியம் என்பதை எந்த காலேஜாவது எந்த ஸ்கூலாவது சொல்லி தருதா? யார் சொல்லித்தரா? யாரும் சொல்லி தருது இல்லையே. ஒருவன் பணம் சம்பாதிப்பதன் மூலமாக பணக்காரனோ ஏழையாக ஆவதில்லை, மாறாக அவன் எப்படி செலவு செய்கிறான் என்கின்ற பழக்கத்தை வைத்துதான் அவன் ஏழையாகவோ பணக்காரனாகவோ மாறுகிறான். இதனை யங்ஸ்டர்ஸ்க்கு யார் சொல்லித்தரா? கம்பவுண்டிங் என்ன, கம்பவுண்டிங் மூலமாக எப்படி சம்பாதிப்பது, இன்ஃப்ளேஷனை எப்படி வந்து தோற்கடிப்பது, மனுஷனுடைய வாழ்க்கையில உண்மையான அசெட் என்றால் என்ன, லயபிலிட்டிஸ் என்றால் என்ன, இதனை யார் சொல்லி கொடுக்குறா? ஃபினான்ஷியல் எஜுகேஷன் என்ற பேரில் இவை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜீரோ தான். ஒரு குடும்பத்தில், ஒரு சமுதாயத்தில் டீம் என்ன, ஒரு குடும்பத்தில் டீம் எப்படிங்க ஒர்க் ஆகுது, ஒரு கம்யூனிட்டியில் டீம் என்ன, டீம் பில்டிங்னா என்ன சொல்லி தருதா? இஸ்லாம் சொல்லி தருதுங்க. டீம் எப்படி வேலை செய்யுது, டீமை எப்படி உருவாக்குறது. ஆகவே இவற்றையெல்லாம் இஸ்லாமிய கல்வி வந்து மிக தெளிவாக சொல்கிறார். ஆனால் படிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, யாருக்கும் படிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. இந்தியாவுடைய ஸ்கில் ரிப்போர்ட் சொல்லுது, 2024 எடுத்த ரிப்போர்ட் சொல்லுது, நம்முடைய நாட்டில் 51% கிராஜுவேஷன் வேலைக்கு தகுதியான ஆட்களே இல்லை என்று சொல்றாங்க. வேலைக்கு தகுதியான ஆட்களே இல்லை. டிகிரி கையில் இருக்கு, கண்களில் கனவு இருக்கு, அம்மா அப்பா தங்க பையன் பாஸ் பண்ணிட்டான் பெருமைப்படுறாங்க. ஆனால் உண்மை நிலவரம் அங்க பையன் இன்டர்வியூக்கு போயிட்டு வந்தா ஃபெயில் ஆயிட்டு வரான். என்ன, எந்த ஸ்கில்லும் இல்லை. எப்படி வந்து தெரியல அவனுக்கு டெவலப்மெண்ட், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் என்ன, கம்யூனிகேஷன், இது எல்லாம் இஸ்லாம் சொல்லி தருதுங்க. ஆகவே இன்றைக்கு ஜெர்மனுடைய எஜுகேஷன் சிஸ்டத்தை பாருங்க, வேலை செய்ய அவன் படிச்சுக்கிட்டே வேலை செய்கிறான். யங்ஸ்டர்ஸ் உடைய அங்க இன்ஃப்ளேஷன், அதாவது வேலை இல்லாத திண்டாட்டம் வெறும் 5% தான். ஈரானுடைய கல்வி திட்டத்தை நீங்கள் பாருங்கள், வெறும் 30 லட்சம் வச்சிருந்தா 6 வருஷம் கோர்ஸ், MBBS கோர்ஸ் நீங்க வந்து முடிச்சுட்டு வரலாம். ஆகவே இன்னைக்கு கார் கம்பெனி இன்னைக்கு இங்க கொண்டு வரேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு கார்
வந்து வெளியாகிறதுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படும் யாருக்காவது தெரியுமா? 2.5 லட்சம் கேலன் தண்ணீர் தேவைப்படுகிறது. இதை மறை நீர் என்று சொல்கிறோம். இதனை யாராவது சொல்லி தராங்களா? இஸ்லாம் சொல்லி தருகிறது. என்விரான்மெண்டல் சயின்ஸில் நீங்கள் படிங்க, இஸ்லாத்துடைய என்விரான்மெண்டல் சயின்ஸில் இவை எல்லாம் இருக்கின்றன. 22-25 வயசு வரைக்கும் புக்கப்படின்னு சொல்லி அமுச்சிட்டு அதுக்கப்புறம் போய் உலகத்தை போய் வின் பண்ணிட்டு வான்னா அவன் திணறான். ஆகவே எதையும் சந்திப்பதற்கு தயாராக இல்லை, திறமை இல்லை, கான்ஃபிடென்ட் இல்லை, பீப்புள் ஸ்கில் இல்லை. அப்புறம் எதுக்குங்க லட்சக்கணக்கில் சேர்த்து காலேஜ்லையும் படிக்க வைக்கிறீங்க? புரியல. 90% மார்க் எடுத்த மாணவனும் 60% மார்க் எடுத்த மாணவனுக்கும் இன்னைக்கு வேலை இல்லை. ஸ்விக்கியில் வேலை செய்கிறாங்க. எல்லாம் ஸ்விக்கி ஜொமேட்டோவில் வந்து வேலை செய்யக்கூடிய பசங்களை பார்க்குறோம். இந்தியாவில் ஒரு வருடத்தில் 14,000 ஸ்டூடெண்ட் சூசைட் பண்ணுறாங்க. 14,000 ஸ்டூடெண்ட் சூசைட் பண்ணுறாங்க தினமும். அவர்களுக்கு இந்த உலகத்தை நல்ல மாணவர்கள் எல்லாம் வருடம் செத்து போகிறார் நம்ம கண் முன்னாடியே. ஸ்கூல் என்ற அந்த அழகிய கூண்டில் சொல்லப்படுவது மார்க்கை தவிர வேற எதையுமே யோசிக்காத, வேல்யூங்கிறதே கிடையாது. நல்லா படிக்கணும், நல்லா இன்ஜினியர் ஆகணும், நல்லா டாக்டர் ஆகணும். ஆனால் டிக்ளைன் ஆஃப் தி வேல்யூ சிஸ்டம் என்று சொல்கின்றோமே, ஒழுக்கம் இல்லாத ஒரு கல்வியை நாம் சொல்லி கொடுத்துக்கின்றிருக்கோம். நம்மளும் வந்து இந்த ஸ்டேட்டஸ்க்காக, பொய்யான ஒரு ஸ்டேட்டஸ்க்காக நாமளும் அந்த வலையில் விழுகிறோம். நாமளும் குழந்தைகளை அடிமையாக்குகிறோம். ஆகவே நாம் என்ன நினைத்தோம், ஆனால் ரிசல்ட் என்ன வந்தது என்பதை இந்த டிகிரி வாங்கின அந்த குழந்தைங்க கிட்ட போய் கேட்டிங்கன்னா, டிகிரிகள் வருஷம் அச்சடிக்கிறாங்க. ஆனால் இன்னோவேஷன், கிரியேட்டிவ் திங்கிங் என்பது அதற்கான வாசல் திறக்கப்படவில்லை. இப்படி பேசுவதனால் எதுவும் மாற்றம் நிகழுமான்னா பெருசாக மாற்றம் நிகழாது. எத்தனை பேரண்ட்ஸு இன்னைக்கு ஸ்கூலுக்கு அடுத்த இந்த வருஷம் நான் ஸ்கூலில் சேர்த்துட்டேன், என்னுடைய பசங்களுக்கு ஜும்மாக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லிட்டு எத்தனை பேரண்ட் கேட்டிருக்காங்க? 3 வாரம் ஜும்மாவை விட்டுட்டா அவன் இஸ்லாத்தை விட்டு தன்னுடைய குழந்தை வெளியே போயிடுவான். நல்லா எல்லாருக்குமே தெரியும், யாருக்கும் தெரியாமல் இல்லை. ஆனால் எத்தனை போய் எதுக்கோ போராட்டம் பண்ணுறீங்களேங்க? ஏங்க இதுதானுங்க முக்கியம். ஜும்மாவுக்கு தன்னுடைய குழந்தைகளை கூட்டு வரது தானுங்க முக்கியம். அதற்கு நாம் எத்தனை பேர் போராட்டம் செய்கிறோம். ஆகவே அதுக்கப்புறம் கத்துறான், அவனுக்கு பின்னாடி போயிட்டான், இந்த சினிமா நடிகருக்கு பின்னாடி போயிட்டான். ஆமாம், 300 நாள் 365 நாளில் 300 நாள் ஸ்கூல்லையே 8 மணி நேரம் இருக்கான். அதுக்கப்புறம் 2 மணி நேரம் சோஷியல் மீடியாவில் இருக்கான். வெறும் 10 நாள் வந்து சம்மர் கிளாஸ்க்கு வந்துட்டு போயிட்டா 1 வருஷம் ஃபுல்லாக அவனுக்கு எல்லா ஒழுக்கங்களும் வந்து விடுமா? இஸ்லாமியம் எல்லாமே புரிஞ்சிடுமா அவனுக்கு? வாரத்திற்கு ஒரு முறை 2 மணி நேரம் உங்களுடைய குழந்தைகளை இஸ்லாத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். வீட்டில் குடும்பங்களாக உட்கார்ந்து குரானை படித்து இதை டிரான்ஸ்லேஷன்ல உனக்கு என்னப்பா புரிஞ்சது சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டும். இதை கண்டிப்பாக செய்யக்கூடிய காலகட்டத்தில் நாம் இருக்கின்றோம். வேற வழியே கிடையாது. ஆகவே டிகிரி ஃபர்ஸ்ட் என்பதற்கு பதிலாக உங்களுடைய உள்ளங்களில் தீன் ஃபர்ஸ்ட் என்கின்ற நிலைமை உருவாக வேண்டும். ஆகவே இது மாறாத வரை பெரிய மாற்றங்கள் எதுவும் நிகழாது. கான்செப்ட் பேஸ்ட் லேர்னிங் என்று சொல்லுவோம். கிளாஸ் ரூம்ல ரியல் லைஃப்ல ஏற்படக்கூடிய பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள் வந்து கொடுக்கப்பட வேண்டும் நம்முடைய குழந்தைகளுக்கு. ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ்ல கவனம் செலுத்த வேண்டும் நம்முடைய குழந்தைகள். மெமரி டெஸ்ட் இல்லாமல் டெவலப்மெண்ட் எப்படி பண்றது என்பதை குறித்து நமக்கு சொல்லித்தர வேண்டும். உங்களுக்கு தெரியும், இந்தோனேஷியாவில் இஸ்லாம் எப்படிங்க வளர்ந்தது? இந்தோனேஷியாவில் இஸ்லாம் வியாபாரிகளால் நடந்தது. வியாபாரம் போய் பண்ண போனாங்கன்னா அவங்களுடைய முதல் மைண்ட் செட்டே என்னன்னா, எங்களுக்கு ப்ராஃபிட்டே வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. இஸ்லாமிய வியாபாரிகள் எங்களுக்கு ப்ராஃபிட் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாங்க. ப்ராடக்டை வாங்கிட்டு போயிட்டு ரிட்டர்ன் பண்ணால் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்களா, வாங்கிப்பாங்க. என்னங்க நீங்கள் இப்படி வியாபாரம் செய்கிறீங்களே அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்கும்போது, எங்களுக்கு நபிகளார் சொன்னார்கள், எங்களுக்கு வியாபாரத்தின் மூலமாக நாங்கள் மறுமையை சம்பாதிக்க போகிறோம் என்ற ஒரு கல்வியை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்று அவர்கள் வியாபாரம் செய்ததன் காரணமாக அந்த வியாபாரிகளை பார்த்து மன்னரே இஸ்லாத்துக்கு ஏற்றுக்கொண்டார். போர்லாம் செய்யல, இன்னைக்கு போயிட்டு பாம்பு போடுறாங்களா அந்த மாதிரி செய்யல. வியாபாரத்தை பார்த்து மன்னர் ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வரார்னா இன்னைக்கு எத்தனை முஸ்லீம்களை பார்த்து இஸ்லாத்துக்கு வரக்கூடியவங்க இருக்காங்க என்கின்ற கேள்வி உங்களுக்கும் எனக்கும் இருக்கின்றது. ஆகவே ஸ்கூல் முடித்ததும் பசங்களுக்கு, குழந்தைகளுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பென்சஸ்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் உள்ள தெளிவு தேவை. ஃபோனை இஎம்ஐயில், மொபைல் ஃபோனை, ஆப்பிள் ஃபோனை இப்போ இஎம்ஐயில் வாங்கக்கூடாது என்கின்ற தெளிவு குழந்தைகளுக்கு, இளைஞர்களுக்கு தேவை. லோன் எடுப்பதற்கு முன்னால் 100 தடவை யோசிக்கணும். மறுமை அவனுடைய கண்ணுக்கு முன்னால் வர வேண்டும். தேவையில்லாத பொருட்களை நான் லோன்ல எடுக்க மாட்டேன், வட்டிக்கு போய் விழ மாட்டேன், ஹாலிடேவுக்காக மறந்தும் லோன்ல கிரெடிட் கார்டில் நான் தேய்க்க மாட்டேன்.
அவனுக்கு தெரிய வேண்டும் சேவிங்கோ இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் செய்யணும் அப்படின்ட்டு அந்த கல்வி அவனுக்கு தெரிய வேண்டும். அவனுக்கு தெரிய வேண்டும் தேவையில்லாமல் செலவு செய்வதற்கு முன் 100 தடவை இல்லை 1000 தடவை அவன் யோசிக்கணும், எந்த காசை நான் வீணடிக்கிறேனோ அந்த காசை சம்பாதிப்பதற்காக என்னுடைய தந்தையுடைய முகத்தில் பல கஷ்டங்கள் ஏற்பட்டன, வரிகள் ஏற்பட்டு உள்ளன என்பதை அவனுக்கு தெரிய வேண்டும். இது ஸ்கூலை விட சிறந்த இடம் வேற எங்கெங்க இருக்க முடியும்? இன்றைக்கு அந்த ஸ்கூல்களை நாம் விட்டதன் காரணமாக இந்த ஃபினான்ஷியல் எஜுகேஷன் பற்றி எந்த இளைஞர்களுக்கும் தெரியல. இஸ்லாமிக் ஃபினான்ஷியல் எஜுகேஷன் பற்றி எந்த முஸ்லீம் குழந்தைங்களுக்கும் தெரியல. ஆகவே இதனை நாம் வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷன் கம்பல்சரி ஆக்கணுங்க, கம்பல்சரி ஆக்க வேண்டும். வரக்கூடிய காலம் ஸ்கில் எக்கனாமிக் காலம். பிஸ்னஸ் ப்ராஜெக்ட் என்றால் என்ன, கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுப்பதற்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஒரு சின்ன ரிஸ்க் எடுக்கிறதுக்கு இன்னைக்கு தயாரா இல்லை பசங்க, சின்ன ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாரா இல்லை, பிஸ்னஸ்ல ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாரா இல்லை, படிக்கிறதுக்கு ரிஸ்க் எடுக்கிறதுல தயாரா இல்லை, நேரத்தை செலவு பண்றதுக்கு தயாராக இல்லை. இவற்றை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். பெண்களுக்கு கண்டிப்பாக இஸ்லாமிக் சைக்காலஜி கண்டிப்பாக கற்றுக் கொடுக்க வேண்டும். இது இன்னைக்கு மிகவும் முக்கியமாக தேவைப்படுகிறது. ஆகவே இஸ்லாமிய கல்வி என்பது எமோஷனல் அண்ட் லைஃப் எஜுகேஷன் என்று சொல்வோம். உணர்வு மற்றும் வாழ்க்கை கல்வியுடைய கரிக்குலத்தை கண்டிப்பாக இந்த மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், இஸ்லாமியர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மென்டல் ஹெல்த் குறித்து, கல்வி குறித்து இன்றைக்கு முக்கியமாக தேவைப்படுகிறது. எல்லாரும் இன்றைக்கு இந்த மொபைல் போனின் மூலமாக ஏற்பட்டு இருக்க உளவியல் பிரச்சனைகள் என்ன, கல்பை எப்படி காப்பாற்றுவது, அந்த மென்டல் ஹெல்த் குறித்த விஷயங்கள் சின்ன சின்ன குழந்தைங்க ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுது, டிப்ரெஷன், இதெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லைங்க, இது சின்ன குழந்தைகள் சொல்கிறது. ஆகவே மென்டல் ஹெல்த் இந்த உலகத்தின் மிகப்பெரிய ஹாட் டாபிக், இன்னைக்கு ஹாட் டாபிக். இதனை குறித்து நாம் படிக்க வேண்டும். கம்யூனிகேஷன் ஸ்கில் பற்றி தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்க வேண்டும், தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் இளைஞர்களிடம். ஆகவே இந்த ஸ்கில் தான் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க போகின்றது. இது 7வது 8வது படிக்கின்ற வயதிலேயே இவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும். லீடர்ஷிப் என்றால் என்ன, லீடர்ஷிப்புடைய குவாலிட்டி என்ன, இஸ்லாமிக் லீடர்ஷிப் என்ன, கன்வென்ஷனல் லீடர்ஷிப்புக்கும் இஸ்லாமிக் லீடர்ஷிப்புக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, இதனை பற்றி நாம் சொல்லித்தர வேண்டும். டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது அதை சொல்லித்தர வேண்டும். சோஷியல் மீடியாவை குறித்தும் சிவிக் சென்ஸ் குறித்தும் சொல்லித்தரப்பட வேண்டும். சிவிக் சென்ஸ்ங்கிறதே இன்னைக்கு முஸ்லிம் சமுதாயத்தில் இல்லை, மற்ற துறைகளில் எல்லாம் இருக்கிறார்கள், சிவிக் சென்ஸ் குறித்து இல்லை. கல்ச்சரல் எஃபெக்ட், இந்த கல்வியின் மூலமாக நமது பாரம்பரியங்கள் எப்படி அழிக்கப்படுகின்றன அந்த நாலேஜ் வேணும். நம்முடைய பாரம்பரியம் ரூட்ஸ் என்று சொல்கிறோமே, அதனுடைய பாரம்பரியம், இந்த முன்னோர்கள் நமக்கு கொடுத்து சென்ற பல சொத்துக்கள் என்ன, அதை பற்றிய வரலாறுகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இவற்றை எல்லாம் மிக தெளிவாக ஒரு சமுதாய உணராதவரை இந்த லார்ட் மெக்காலேயுடைய சிஸ்டம் மாறாது. ஆகவே இஸ்லாம் சொல்லித் தருகின்ற மாதிரி பாடத்திட்டம் வாழ்க்கையினுடைய நோக்கம் என்றால் என்ன, பர்பஸ் ஆஃப் லைஃப். பர்பஸ் ஆஃப் லைஃப்ல இறைவனை முதலில் யார் தன்னை படைத்தவன் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது செல்ஃப் அவேர்னஸ், நான் எதற்காக இந்த பூமியில் அனுப்பப்பட்டுள்ளேன், என்னுடைய நோக்கம் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஆங்கர் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லக்கூடியதை அதை இஸ்லாம் சொல்லுகிறது. கோப கட்டுப்பாடு எப்படி பயன்படுத்துவது அதை இஸ்லாம் சொல்லுகிறது. அடுத்ததாக நன்றி உணர்வை இறைவனுக்கு எப்படி வெளிப்படுத்துவது, மனிதர்களுக்கு எப்படி நன்றி உணர்வை வெளிப்படுத்துவது, உறவினர்களுக்கு எப்படி நன்றி உணர்வை வெளிப்படுத்துவது, தாய் தந்தையருக்கு இதை இஸ்லாம் சொல்லி தருகிறது. மரியாதை மற்றும் மக்கள் தொடர்பு, ஹானர் அண்ட் ஜமாத்தோடு வாழ வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்லிக் கொடுக்கிறது. தோல்விகளை எப்படி சமாளிப்பது என்பதை இஸ்லாம் சொல்லிக் கொடுக்கிறது. தலைமைத்துவ பண்பை இஸ்லாம் சொல்லிக் கொடுக்கிறது. மறுமை வாழ்வை பற்றி இஸ்லாம் சொல்லிக் கொடுக்கிறது. அல்லாஹ்வை பயந்து வாழுதல், சமூகத்துக்கு பயன்படுதல், இவற்றை எல்லாம் இஸ்லாம் சொல்லிக் கொடுக்கிறது. வெறும் பணம் சம்பாதிப்பது மட்டும் இந்த கல்வி அல்ல, வாழ்க்கையினுடைய உண்மையான நோக்கத்தை அறிந்து கொள்வது என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக சொல்கிறது. ஆகவே இஸ்லாமிய கல்விக்கும் தற்போதைய கல்விக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இஸ்லாமிய கல்வி இதயம் பிளஸ் அறிவு பிளஸ் ஆன்மா, கல்பு இல்மு ரூஹ் என்று சொல்கிறாமே, அதன் அடிப்படையில் உருவானது. ஆனால் தற்போதைய கல்வி நாலேஜ் மட்டும், அறிவு மட்டும் இருந்தா, அஹ்லாக் இல்லைன்னா பரவாயில்ல, எப்படி சம்பாதிச்சாலும் பரவாயில்ல என்ற ஒரு கொள்கையை கொண்டது. மறுமை ஆகிரத்தோடைய நோக்கோடு கொண்டது இஸ்லாமிய கல்வி, உலக நோக்கோடு கொண்டது உலக கல்வி. அஹ்லாக் குணநலன் முக்கியம் என்று சொல்வது இஸ்லாமிய கல்வி. தொழில் மட்டும் முக்கியம், பணம் மட்டும் முக்கியம், வேற எதுவும் தேவையில்லை என்று சொல்வது
உலக தற்போதைய கல்வி. ஆக முடிவாக இஸ்லாமிய கல்வி என்பது உணர்வு மற்றும் வாழ்க்கை கல்வியை அடிப்படையாக கொண்டது. அது மனிதனை சமநிலையான கருணையுள்ள பொறுப்புள்ள மனிதனாக மாற்றுகிறது. இது எப்படி வாழ வேண்டும் என்பது மட்டும் சொல்லித்தரவில்லை, ஏன் வாழ வேண்டும் என்பதை இஸ்லாமிய கல்வி சொல்லித் தருகிறது. மறுமையில் நாம் அல்லாஹ்விற்கு முன்பு நம்முடைய குழந்தைகளை சொர்க்கத்தில் போகின்ற குழந்தைகளாக நாம் நிற்க வைக்க போகிறோமா, அல்லது நாம் குழந்தைகளை நரகத்திற்கு அனுப்புகின்ற குழந்தைகளாக நாம் நிற்க வைக்க போகிறோமா என்பதுதான் இன்றைய கேள்வி, இல்லையா? ஆகவே நம்முடைய சமுதாயம் இப்பேற்பட்ட சூழலில் தான் வாழ்கிறது என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அவுஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இன்றைய கல்வி டாக்டர்களை உருவாக்கி இருக்கிறது, இன்ஜினியர்களை உருவாக்கி இருக்கிறது, அட்வொகேட்ஸை உருவாக்கி இருக்கிறது, ஜட்ஜஸை உருவாக்கி இருக்கிறது. ஆனால் இறைவன் சொன்னபடி அவர்கள் இருக்கிறார்களா என்ற கேள்வி இன்றைக்கு நம்மிடையே உள்ளது. ஒரு கேஸ் வருது, வடநாட்டில் வருது. லிவிங் டுகெதரில் அந்த குழந்தை வந்து வாழுது. இந்த கேஸ் வந்து பேரண்ட்ஸ் வந்து போடுறாங்க, ஜட்ஜ்மெண்ட் வந்து சொல்கிறாங்க லிவிங் டுகெதர்லாம் தப்பு இல்லை. சொல்கிறது யார்? நம்மால் முனீர் என்கின்ற ஜட்ஜு. இப்போ ஏற்பட்ட ஜட்ஜை உருவாக்கி என்னங்க இருக்குது சொல்லுங்கள்? அதுக்கு படிக்காமலே இருந்துடலாம், இல்லையா? இப்போ ஏற்பட்ட ஜட்ஜு உருவாக்கி ஏதாவது இருக்கா? தேவையில்லை. 1000 ரூபாய்க்கு செய்ய வேண்டிய மருத்துவத்தை 10,000 ரூபாய் சொன்னால் அப்புறம் எதுக்குங்க முஸ்லீம் டாக்டர்? தேவையில்லைங்க, தேவையே இல்லை. இப்பேற்பட்ட கல்வி முறை நமக்கு எதற்கு? ஆகவே இந்த டிஃப்ரென்ஷியேஷனை புரிஞ்சுக்கணும். நம்ம இந்த 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 அறிவை நாம் எப்பொழுது பெற வேண்டும்? டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், எல்லாமே கரெக்டு தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் எதற்காக நாம் எதை விலை கொடுக்க போகிறோம்? இதெல்லாம் செஞ்சுட்டு நம்ம என்ன அடுத்த கட்டத்துக்கு எங்கே போக போகிறோம்? ஆகிரத்துக்கு போக போகிறோம். அங்கே நம்ம என்ன சம்பாதிக்க போகிறோம், இல்லையா? நாம் சின்ன குழந்தைங்களை இந்த வாட்டி நாங்கள் வந்து சம்மர் கிளாஸில் வந்து பசங்களை கிட்டத்தட்ட 11 வயசு உள்ள பசங்களை 17 வயசு உள்ள பசங்களை வந்து நம்ம உட்கார வச்சு கேட்குறோம், 20 வயசில் உன்னுடைய ட்ரீம் என்ன? எல்லாம் நான் அது ஆகணும், இது ஆகணும். ஒருத்தன் வந்து ஷிப்பில் மரீன் இன்ஜினியர் ஆகணும்னு சொல்கிறான், ஒருத்தன் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் ஆகணும்னு சொல்கிறான், ஒருத்தன் வந்து டாக்டர் ஆகணும்னு சொல்கிறான், எல்லாம் ஆகணும்னு சொல்கிறான், எல்லா ட்ரீமும் சொல்கிறாங்க. ஆனால் ஒருத்தர் வாயிலேருந்தும் மறுமை தான் என்னுடைய ட்ரீம்ன்ட்டு ஒருத்தருடைய வாயிலேருந்தும் வரல. ஒரு சின்ன குழந்தை சொல்லுது, என்னுடைய ட்ரீம் என்னென்னா நான் சொர்க்கத்துக்கு போகணும். 20 வயசில் என்னப்பா பண்ணுவேன்? இதை படிப்பு படிப்பேன். 30 வயசில் என்னப்பா பண்ணுவேன்? நான் சம்பாதிப்பேன், வீடு வாங்குவேன், கார் வாங்குவேன், பங்களா வாங்குவேன். யாரும் வாங்க வேணான்னு சொல்லலை, பசங்களுடைய நிலையை சொல்கிறேன் நான், அதை சொல்கிறாங்க. 40 வயசில் என்னப்பா பண்ணுவேன்? நான் சம்பாதிச்சதெல்லாம் நல்லா அனுபவிக்க போகிறேன். 50 வயசில் என்னப்பா பண்ண போகிறேன்? நான் சம்பாதிச்சதில் ஹாலிடே டெஸ்டினேஷனுக்கு போயிட்டு அது செலவு பண்ண போகிறேன். 60 வயசுலப்பா 20லேருந்து 60 வயசில் வரைக்கும் கேட்குறோம். இதுக்கு நடுவில் கல்யாணம்னு ஒன்று இருக்குது, திருமணம் என்ற ஒரு வாழ்க்கை இருக்குது. நாம் திருமணம் பண்ணணும், அது உள்ள நம்ம இஸ்லாம் நமக்கு இதுதான் சொல்லி கொடுக்குது. திருமணம் என்கின்ற வாழ்க்கைக்குள்ளே நம்ம வரணும் அப்படிங்கிறது எந்த இளைஞருடைய மைண்ட்லேயும் இல்லைங்க. இதை எடுத்தது யாருங்க? எல்லாம் லிவிங் டுகெதரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இதை நம்ம இன்னைக்கு வேடிக்கை பார்த்தா அடுத்த தலைமுறையில் இது நம்முடைய வீடுகளில் வந்து கதவு தட்டும். ஏதாவது சந்தேகம் இருக்கா? நாளைக்கு வந்து உங்கள் பையன் சொல்லுவான், கல்யாணம் எதுக்கு பண்ணணும், நான் லிவிங் டுகெதராக வாழ்ந்துட்டு போகிறேன், இல்லை ஒரு ஆம்பளையை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு வந்து நிற்க போகிறேன். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இதுதான் இன்னைக்கு எஜுகேஷன் சொல்லி கொடுத்துட்ருக்கு. ஆகவே இதனை பற்றி எந்த சிந்தனையும் முஸ்லீம்களிடத்திலே இல்லை. அதனால தான் தலையாக அடிச்சுக்கிறோம். அட்லீஸ்ட் பிரைமரி ஸ்கூலாவது தொடங்கப்பா உங்களுடைய வருமானங்களை வச்சுக்கிண்டு. இந்த வாட்டி பாருங்க என்ன பண்ணாங்க, ரம்ஜானுக்கு கஞ்சிக்கு 10 கோடி. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, புதுசாக ஒரு சிஸ்டத்தை உருவாக்கிட்டாங்க. எல்லாருக்கும் சஹர் உணவு சாப்பாடு கிட்டத்தட்ட 25 கோடி வெறும் சாப்பிட்றதுக்கே செலவு பண்ணுறாங்க நம்ம ஆளுங்க. இந்த தேக்ஷா கலாச்சாரம் ஒழிய வேண்டும். என்னைக்கு தேக்ஷா கலாச்சாரம் ஒழியுதோ அப்போதான் இது கொஞ்சம் வேலை செய்யும், இல்லைன்னா வேலை செய்யாது. 25 கோடிங்க ஒரு மாதத்தில் 25 கோடி ஒரு சமுதாயம் செலவு செய்து என்றால்
ஏன் ஒரு ஸ்கூல் திறக்கும், ஒரு பிரைமரி ஸ்கூல் உங்களால் திறக்க முடியாதா? நம்முடைய பெண்கள், படித்த பெண்களுக்கு நீங்கள் வேலை வாய்ப்பு தர முடியாதா? எல்லாத்தையும் அடுத்தவங்க மேலேயே டிபெண்ட் பண்ணிட்டு அடுத்தவனையே குறை சொல்லிட்டு இருக்கிறோமே, நம்முடைய குறைகளை எப்போது பார்ப்பது? ஆகவே இத்தனை வீக்னஸ், இத்தனை டிராபேக்ஸை நம்ம வைத்து கொண்டு நாம் அடுத்தவங்களை குறை சொல்லி உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படி நடப்பதனால், அதுதான் முன்னாடி சொன்ன குர்ஆனுடைய ஆயத்து தான், எந்த சமுதாயம் தன்னை தானே மாற்றிக்கொள்ளாதோ அதுவரை அல்லாஹ்வும் அவர்களை மாற்றுவதில்லை. எந்த முயற்சியும் பண்ணுறதில்ல, ஆனால் எல்லாம் நடந்துடணும், அது நடந்துடணும், இது நடந்துடணும், எல்லாம் நடந்துடணும் இல்லையா? இப்போ யாரும் வந்து பார்த்தீங்கன்னா காசாவை பற்றி யாரும் சிந்திக்கிறது இல்லை, அவ்வளோதான், அது விட்டாச்சு. அதுக்காக தொழுகைகள் செஞ்சாங்க, ஸ்டார்டிங் ஒரு 10 நாள் தொழுதாங்க, துவா பண்ணாங்க. இன்றைக்கி யாரும் பண்ணுறதில்ல. இன்றைக்கி வேறு வந்துச்சு இல்லை, கல்கட்டாவில் குர்பானி அறுக்கலாமா வேணாம், அதுதான் இன்றைக்கி லேட்டஸ்ட் ட்ரெண்ட், அதுதான் வேணும். இப்போது இதை பற்றி எல்லாம் தேவையில்லை. இன்றைக்கு அவர்கள் பக்ரீத்துடைய நாளில் அந்த இடிபாடுகளுக்கு மத்தியில் அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு 2.5 வருஷமாக ஒரு நாப்கின் பேட் இல்லை, மாதவிடை காலத்தில் மாத்துறது. அந்த பெண்கள் அழுகுறாங்க, ஷெல்டர் இல்லை, நாங்கள் யூரின் போகிறதுக்கு எங்களுக்கு ஷெல்டர் இல்லை, ஒரு ஹாஸ்பிட்டல் இல்லை, நல்ல தண்ணி இல்லை எங்களுக்கு. ஆனால் இங்கே கேட்குற கேள்வி என்ன? மீன் தொட்டி முன்னால் நின்று தொழலாமா? ஆமாம், இதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ இல்லையா? மீன் தொட்டி முன்னால் நின்று எல்லாமே முடிஞ்சிச்சு, வட்டி ஒழிச்சாச்சு, மது ஒழிச்சாச்சு, எல்லாம் ஒழிச்சாச்சு. இப்போ மீன் தொட்டி முன்னாடி நின்று தொழலாமா? அந்த கேள்விக்கு விடை கிடைச்சால் இஸ்லாம் முடிவடைந்து விட்டது. சமுதாயம் எப்படி இருக்கிறது பாருங்கள். எதனை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு சமுதாயம் இருந்தால் எங்கெந்த இந்த உலகத்திலும் அவர்களுக்கு மரியாதை கிடைக்காது, மறு உலகத்திலும் மரியாதை கிடைக்காது. ஆகவே இப்பேற்பட்ட சமுதாயம் இருக்கின்ற வரையில் எந்த ஒரு மாற்றமும் நிகழாது சகோதரர்களே. மேலும் எவர், கடைசியாக நான் ஒரு குர்ஆனுடைய ஆயத்தை சொல்லிவிட்டு நான் முடித்துக் கொள்கின்றேன். மேலும் எவர் தன் செயலுக்காக இவ்வுலகத்தில் நன்மையை நாடுகிறாரோ அவருக்கு அதிலிருந்தே நாம் வழங்குவோம். அல்லாஹ் சொல்றான், யார் இந்த உலகத்தினுடைய நன்மைக்காக மட்டும் செயல்படுறாங்களோ அவர்களுக்கு நாம் அதிலிருந்தே வழங்குவோம். மேலும் எவர் மறுமையின் நன்மையை நாடுகிறாரோ அவருக்கு அதிலிருந்தே நாம் வழங்குவோம். மேலும் நன்றி செலுத்துவோருக்கு நாம் நற்கூலி அளிப்போம் என்று அல்லாஹ் மிக தெளிவாக சொல்கின்றான். சூரத்துல் ஆலை இம்ரான் அத்தியாயம் 3 வசனம் 145. ஆகவே அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் ஒரு ட்ராப் சிஸ்டம் என்று சொல்கிறோமே, நீங்களும் சொல்றீங்க, நானும் சரி, அதில் தான் மாட்டிகிட்டு இருக்கோம். இதனை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற வேண்டும். எடுத்த எடுப்பில் இது நிகழாது. அதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும், அதற்கான கால அவகாசம் கொடுக்க வேண்டும். அதற்கு உங்களுடைய அறிவு, நேரம், பணம் எல்லாத்தையும் கொடுக்கணும். வெறும் பணத்தை மட்டும் கொடுத்துட்டா இல்லை, உங்களுடைய நேரம் இன்றைக்கு தேவைப்படுகிறது, உங்களுடைய அறிவு தேவைப்படுகின்றது, உங்களுடைய உழைப்பு தேவைப்படுகின்றது. ஆகவே நீங்கள் செய்யாமல் வானவர்களாக இதனை செய்ய போகிறார்கள், இறங்கி வந்து நாம தான் செஞ்சாகணும் இல்லையா? ஆகவே அந்த பொறுப்பு ஒவ்வொரு முஸ்லீமும் உணர வேண்டும். இன்றைக்கு அப்பேற்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் இருக்கிறோம். கல்கட்டாவில் நடந்தது இங்கே நடக்காதுன்னு நினைச்சிட்டுலாம் இருக்காதீங்க. தமிழ்நாடு ஸ்டாலின் இருக்காரு, ஸ்டாலின் 5 வருஷத்துக்கு அப்புறம் செத்து போயிடுவார். ஆகவே உங்களுடைய எதிர்காலம் உங்களுடைய கையில் பொறுப்பை அல்லாஹ் ஒப்படைத்திருக்கின்றான். இதற்கான பதிலை நானும் சரி, நீங்களும் சரி, ஒவ்வொருவரும் கொடுத்தே ஆக வேண்டும் என்ற அந்த உணர்வோடு உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும் என்று துவா செய்தவனாக எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.